Good afternoon, welcome to Open Advisory YouTube channel. Market in a very good close. இந்த லெவலில் ரொம்ப எதிர்பார்த்தாங்க ரிஸ்க் இருக்குது. இந்த லெவல் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலில் அங்கே நல்லா க்ளோஸாக இருக்குது. அதனால் சஸ்டெயின் ஆகிற மாதிரி தான் இருக்குது. 36 advances, 14 declines. Advances 1090, 720. Broad market. 52 week high 65, 52 week low 4. Cash volume பார்க்கலாம் 53,000 crores, which is very good. Last 3 days are 49,000 தான் இருந்தது. Index 1%, எல்லாமே 1%. Small and mid cap பெரிய பார்ட்டிசிபேஷன் இல்லை, ஸ்மால் கேப் பார்ட்டிசிபேஷன் இல்லை. அப்புறம் பேங்க் நிஃப்டி ஃப்ளாட்டு. இன்றைக்கி ஆக்சுவலாக நான் உங்களுக்கு காட்டுறேன். நிஃப்டியில் 50 இருக்குது. டெய்லண்டர்ஸ் தான் வந்து இன்றைக்கி ரன் ஸ்கோர் பண்ணாங்க. டெய்லண்டர்ஸ் ப்ளஸ் லோவர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரைஸ் மூமெண்ட். ஓகே, ஆட்டோ 2% ஆஃப் ஆட்டோ 2% ஐடி. ஓகே, ஃபஸ்ட் நம்ம இது ஓகே இதில் பார்த்துக்கலாம். டாப் கெய்னஸில் நம்ம போனோம்னாக்கா நீங்கள் நிஃப்டி மேலே போனதெல்லாம் பாருங்கள். ஓகே, இதில் டைட்டன், ஹெச்சிஎல், இன்ஃபி, டிசிஎஸ், இதெல்லாம் கொஞ்சம் குட் ஸ்டாக்ஸு. இது ஹீரோ மோட்டார் ஓகே, இது டீசன்ட் ஸ்டாக். இதில் வந்து வெயிட் ஐஓசி அப்புறம் இன்றைக்கி இன்னொன்று கூட வந்தது. ஐஓசி இஸ் அ வீக் ஸ்டாக். தட்ஸ் ஒன் மோர் ஸ்டாக். ஐ திங்க் ஓஎன்ஜிசி நினைக்கிறேன். இப்போ வேறு மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து பெரிய இதெல்லாம் வந்து எம்என்எம் இஸ் நாட் அ மொமெண்டம் கவுண்டர். டைட்டன் இஸ் ஆல் நன் ஆஃப் தீஸ் ஆர் வெரி மொமெண்டம் கவுண்டர்னு இதில் எதுவும் கிடையாது. ஓகே, நம்ம டேக் லைக் இதில் மொமெண்டம் கவுண்டர் எங்கே இருக்குன்னு நான் காட்டுறேன். டாடா ஸ்டீல் ஒரு மொமெண்டம் இல்லைன்னு சொல்லலை, டைட்டன் கூட சொல்லலாம், பட் மற்ற சொல்ல முடியுமா. இது லூசஸ் போகிறேன். நிஃப்டி 50ல் பாருங்கள், எல்லாம் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான். ஆக்சிஸ் பேங்க்கு, இந்துஸ்தான் யூனிலிவர், ஐஷர் மோட்டர்ஸ், இதெல்லாம் ஃப்ரண்ட்லைன் ஸ்டாக்ஸ். என்டிபிசி வீக் அது ஒன்று, கோட்டக் பேங்க், நெஸ்லே, பிரிட்டானியா. ஸோ இவங்கெல்லாம் வந்து நடுப்புற இவங்கெல்லாம் வந்து நாளைக்கு ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். இப்போ நாளைக்கு இவங்க ஸ்கோர் பண்ணால் தான் மார்க்கெட் மேலே போகும். ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம், அதை பார்த்துக்கோங்க நீங்கள். இன்றைக்கி வந்து பெரிய பார்ட்டிசிபேஷன் இல்லை இவங்கெல்லாம். ஸோ இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாக்க இன்னும் கொஞ்சம் மேலே ஐஷர் மோட்டர்ஸ், இந்துஸ்தான் யூனிலிவர், பாரதி ஏர்டெல்லாம் மூவ் இவங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. ஆனால் ஏன் மூவ் பண்ணுவான்றாங்கன்னு தெரியல. மூவ்மெண்ட் இஸ் பெண்டிங். இந்துஸ்தான் யூனிலிவர், பாரதி ஏர்டெல், இது ரெண்டும். பட் ஓகே, தட்ஸ் லைக் வி கான்ட் கொஸ்டின் த மார்க்கெட். மார்க்கெட் வில் டிசைட் தட். மோஸ்ட் ஆக்டிவ் வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ். ஐ வாண்ட் டு see the chart. இதில் என்ன டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குதா, என்ன கன்சல்டேஷன் இருக்குதுன்னு தெரியல. ஹை வேல்யூவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அந்த இடத்துல. பியூட்டிஃபுல் பாருங்க, அப்படியே வந்து ஃபஸ்ட் கிளாஸ் பேட்டர்ன், பியூட்டிஃபுல் அழகான பேட்டர்ன். இது பார்க்கலாம் என்ன ஆகுது. பட் இந்த மாதிரி இடத்துல நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, தெரியல நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னு. ரிலையன்ஸ் 1% அப், ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி, இன்ஃபி, ஓகே, ஐபுல் ஹவுசிங், பந்தன் பேங்க் இன்னைக்கு வந்திருக்கு. டைரக்ஷனல் மூவில் பந்தன் பேங்க் 6% வந்திருக்கு. வால்யூம் பார்க்கலாம், 1 crore, 2 crores வந்து. ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு புல்லிஷ்னு வச்சுக்க. இது வந்து இந்த லோ பிரேக் ஆகக்கூடாது. லோ பிரேக் ஆகாத வரைக்கும் இஸ் புல்லிஷ். அதே மாதிரி இங்கே ஒரு வால்யூம், இந்த 2 crores, இங்கே 3 crores. ஸோ இந்த லோ பிரேக் ஆகலை பாருங்கள். இந்த லோ வந்து 3 crores வால்யூமு. இது வந்து
இது வந்து டார்க் க்ளவுட் கவர், இதுக்கு பேர் டார்க் க்ளவுட் கவர். ஓகே, இந்த லோ வந்து 315, 319, 313 மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு. இது 315. ஸோ இந்த மாதிரி ஒரு வால்யூம் போடும்போது, இஃப் யூர் அ ட்ரேடர், இது ஒன்லி எஜுகேஷனல் வீடியோ, இஃப் யூர் அ ட்ரேடர், இந்த மாதிரி வால்யூம் போடும்போது இந்த வால்யூம் லோ, இந்த ஆக்சுவலி இங்கேயே பை தான் அது 319, இங்கே பை, இந்த இங்கே வாங்கினா ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லோ தான் 313. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 355 ஹை. ஸோ திஸ் ஆர் ஆல் இன்ட்ரெஸ்டிங் ட்ரேட்ஸ். பட் நம்ம ரொம்ப அது மாதிரி பார்க்குறது இல்லை. பட் இந்த மாதிரி வால்யூம் வரும்போது தெரியுது. பட் நம்ம பார்க்கணும், டெய்லி இந்த மாதிரி சார்ட் பார்த்தா தெரியும் நம்மளுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து somebody is interested, they can, this is also a trading pattern. ஓகே, வால்யூம் வருதும்போது அந்த வால்யூம், அந்த கேண்டில் லோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வால்யூம் என்னங்க, ஓகே, இது அந்த வேல்யூ ப்ளஸ் வால்யூம் வந்தது. ஐடியா, டாடா பவர்லாம் பவர் இல்லை, ஸ்டாக்கு பேரில் பவர் இருக்கு, ஆனால் இப்போ ஸ்டாக்கில் பவர் கிடையாது. ஸ்டேட் பேங்க், ஐசிஐசிஐ, ஆக்சிஸ், பேங்க் ஆஃப் பரோடா, டாடா மோட்டார்ஸ், ஹரிபல் ஹவுசிங். ஸோ இதில் வந்து நத்திங் நம்மளுக்கு ஒன்றும் கிளியராக இல்லை. ஸோ அதனால் வில் லீவ் திஸ். அண்ட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கவரிங் நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஸ்பாட்டும் ஃப்யூச்சரும் ஒரே ரேட்டில் வந்துடுச்சு ஆல்மோஸ்ட்டு, அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டியதாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த மார்க்கெட் இந்த மாதிரி டைமில் வந்து அட்லீஸ்ட் 30 பாயிண்ட் 20 பாயிண்ட் ப்ரீமியமில் இருக்கணும். பேங்க் நிஃப்டியும் ப்ரீமியம் வந்துடுச்சு. ஏன்னா வந்து ஹையில் 590 வரைக்கும் போச்சு. ஸோ அதனால் லாட் ஆஃப் கவரிங் இஸ் ஹேப்பன். இது சஸ்டெயின் ஆகணும். இது சஸ்டெயின் ஆகிட்டு இது சஸ்டெயின் ஆகிட்டு ஒரு 2-3 நாள் 15 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட் ப்ரீமியமில் போனால் மார்க்கெட் நல்லா நிற்கும். இல்லைனா நம்ம ஓகே எனிவே இந்த மொமெண்டம் இது ரிசல்ட்ஸ் வந்து, ஸோ வி ஹாவ் டு பி புல்லிஷ் unless the market cracks. Okay, so far we have to be bullish. No other choice for us. Thank you. Have a nice day.